ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு வந்து சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு இட்லி தோசை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ தான். ஸோ வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து எனக்கும் அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அவ்வளோ வயிறு ஃபில்லிங்காக வச்சுக்கும், எந்த கிரேவிங்ஸும் கொடுக்காது. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இது நார்மல் அரிசி உளுந்து போட்டது தான். இது வந்து மில்லட்ஸ் தோசை கிடையாது. மில்லட் தோசை வந்து பேட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அம்மா ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிருந்தாங்க. ஸோ கொடுத்துருந்தாங்க. இது தாரிக்காவுக்கு வந்து ஒரு இட்லி, இத்துக்கு 2 இட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றியாச்சு 3 இட்லி. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி இது லஞ்சுக்கு வந்து பாலக் பன்னீர் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பாலக் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெந்துட்ட பிறகு அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரைஸ் கொதிக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கா சாம்பாருக்கு தாளிப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தாளித்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்ல எம்மியாக இருக்கும். கிள்ளி போட்ட சாம்பார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு முட்டை தோசை. பாவம் சாப்பிட கூட டைம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ரைஸ்லேயே வந்து குழம்புலேயே இத்துக்கும் வந்து லஞ்ச் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு எக் ஆம்லேட் வந்து பெப்பர் போட்டு அவனுக்கு வந்து லஞ்ச் ரெடி. நெக்ஸ்ட்டு எனக்கு டிஃபனுக்கு வந்து நம்மளோட ஸ்மூதி பிளேட்டர் மாதிரி தான் ஒரு நட்ஸ் பிளேட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா லைட்டாக வந்து பன்னீர்லாம் நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு நம்மளோட அந்த பாலக் கிரேவியில் வந்து அதை போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். அப்படி இல்லை முந்திரி பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி ஊற்றிட்டிங்க அப்படின்னா செம்ம எம்மி அண்ட் டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரிச் இன் ப்ரோட்டீன். ட்ரை பண்ணி